இவ்வளோ பெரிய தொகை 9.2 கோடி கொடுத்து அவரை 2011 வந்து மும்பை இந்தியன் எடுத்தப்போ வந்து மற்ற அணிகள்லாம் வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க. அந்த கமெண்ட் எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே வந்து அவரோட ரசிகர்கள் வந்து கண்டிப்பா எந்த ரசிகருமே வந்து மறந்திருக்கவும் மாட்டேன், இனிமேலும் மறக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட கமெண்ட் வந்து வெளிப்படையாவே வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுலயும் சென்னை அணியெல்லாம் வந்து ரோஹித் சர்மா மும்பைக்கா ராஜா என்றுதான் ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன் ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு வராங்க. மும்பைக்கா ராஜா ஏன் அப்படின்றீங்களா? இன்னைக்குதான் அவர் கேப்டனே இல்லைன்றீங்களே. இன்னைக்குமே அவர் கேப்டனா இருந்தாலும் இல்லாட்டி என்ன பரவாயில்ல. ஆனா எப்பவுமே மும்பைக்கா ராஜா ரோஹித் சர்மா தான் மும்பை இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். 5 முறை கோப்பையை வென்று கொடுத்தவரை ரசிகர்கள் அவ்வளோ சீக்கிரம் அரியாசனத்துல இருந்து இறக்கிடுவாங்களா என்ன? அப்படியாப்பட்ட ரோஹித் சர்மா எப்படி மும்பை இந்தியன் டீமுக்குள்ள வந்தார் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? வழக்கம் போல காலப்பயணம் தான். ரோஹித் சர்மா இது வரைக்கும் 2 டீமுக்காக ஐபிஎல்ல விளையாண்டுருக்காரு. 2008 இருந்து 2010 வரைக்கும் டெக்கன் சார்ஜர்ஸ்க்காக விளையாண்டுருந்தாரு. 2009 வந்து சாம்பியன் பட்டம் டெக்கன் சார்ஜர்ஸ் அடிச்சப்போ வந்து அவர் டீமுக்காக 350+ ரன்களும் ப்ளஸ் 11 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. என்னது, ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாரா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்குறீங்கல்ல. அதே ஆச்சரியத்தோட இன்னொரு ஆச்சரியமும் இருக்குது. அந்த 11 விக்கெட்ல வந்து ஒரு ஹேட்ரிக்கும் சேர்ந்து இருக்குது. 3 சீசன்ல தவிர்க்க முடியாத செயல்பாட்டை அவர் கொடுத்திருந்தாலும் டெக்கன் சார்ஜர்ஸ் வந்து 2011 மெகா ஏலத்துல வந்து ரோஹித் சர்மாவை தக்க வைக்காம வெளியே விட்டுட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா 2011 சீசன்ல வந்து ரோஹித் சர்மாவோட பேரும் ஏலப்பட்டியல்ல சேர்ந்துருச்சு. இந்த 2011ன்ற காலகட்டம் வந்து ரோஹித் சர்மா கேரியர்ல இருந்து ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். உலகக்கோப்பைக்கான அணியில வந்து ரோஹித் சர்மாவோட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பினாங்க. 2011 உலகக்கோப்பையோட லிஸ்ட்ல வந்து ரோஹித் சர்மா பேர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப நம்பினாங்க. ஆனா தோனி வந்து ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக பியூஷ் சாவ்லாவை கூப்பிட்டு உலகக்கோப்பை வாய்ப்புக்கு அவருக்கு பியூஷ் சாவ்லா கொடுத்துட்டு ரோஹித் சர்மாவை வந்து கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இது ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவர் வந்து இது என்னோட கேரியர்ல வந்து மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி ரொம்ப ஒரு ட்விட்டெல்லாம் போட்டிருந்தாரு. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலகட்டத்துலதான் ரோஹித் சர்மாவோட அரியாசனம் பயணமே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா அதுல வந்து மிகையாகாது. பெங்களூர் 2011 ஜனவரி 8, 9 இந்த 2 தேதியில தான் மெகா ஏலம் நடத்தினாங்க. அதுல வந்து 8ஆம் தேதி மதியம் 12:18 இருந்து 12:26 இந்த 8 நிமிஷம் தான் மும்பை அணியை வந்து எப்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா வந்து மாத்துச்சுன்னு நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். அந்த 8 நிமிஷத்துல தான் டெக்கன் சார்ஜர்ஸ் அணியும் பஞ்சாப் அணியும் போட்டி போட்டுட்டு ரோஹித் சர்மாவை ஏலம் எடுத்துட்டு இருக்கும்போது மும்பை அணியை வந்து விட்டு கொடுக்காம அவரை வந்து 9.2 கோடிக்கு வந்து ஏலத்துல எடுத்தாங்க. இவ்வளோ பெரிய தொகை 9.2 கோடி கொடுத்து அவரை 2011 வந்து மும்பை இந்தியன் எடுத்தப்போ வந்து மற்ற அணிகள்லாம் வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க. அந்த கமெண்ட் எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே வந்து அவரோட ரசிகர்கள் வந்து கண்டிப்பா எந்த ரசிகருமே வந்து மறந்திருக்கவும் மாட்டேன், இனிமேலும் மறக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட கமெண்ட் வந்து வெளிப்படையாவே வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுலயும் சென்னை அணியெல்லாம் வந்து ஏலத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து ரோஹித் சர்மா வந்து ஏலத்துல கண்டிப்பா எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல கொல்கத்தா ஒருபடி மேல போய் என்ன பண்ணாங்கன்னா, ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மாக்கு இவ்வளோ பெரிய தொகை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறதுக்காக ஒரு எமோஜி வாயை பொழந்து ஆன்னு பாக்குற மாதிரி எமோஜியை போட்டு அவரை வந்து கிண்டல் அடிச்சிருந்தாங்க. ஆனா அப்போ வந்து யாருக்குமே தெரியாது மும்பை அணியோட கொடியை வந்து உச்சத்துல பறக்க வைக்க போற ராஜா வந்து ரோஹித் சர்மா தானே எந்த அணியுமே அப்போ வந்து உணர்ந்திருக்கல. மும்பை அணிலையுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து கேப்டன் பதவியெல்லாம் கிடைச்சிடல. அதுக்காக அவர் வந்து 2.5 வருஷம் காத்துட்டு தான் இருந்தாரு. 2013 சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து ரிக்கி பாண்டிங் வந்து மும்பை டீமுக்கு வந்துட்டாரு. 2008 ஒரு சீசன் மட்டும்தான் ரிக்கி பாண்டிங் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் நான் சொந்த நாட்டோட அந்த மேட்ச் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு விலகி போயிட்டு 2013 ஐபிஎல்ல வந்து அவர் மறுபடியும் ஜாயின் பண்ணப்போ மும்பை வந்து ஒரு மிகப்பெரிய டீமா இருந்தனால அவங்களுக்கு வந்து ஒரு கோப்பை வந்து தவிர்க்க முடியாத இதா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த டைம் வந்து கோப்பை அடிச்சிடணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து ரிக்கி பாண்டிங்கை வந்து கேப்டனா தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி சச்சினும் ஹர்பஜன் சிங்கும் தான் மும்பை இந்தியனோட கேப்டனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3ஆவதா வந்து ரிக்கி பாண்டிங் வந்து கேப்டனா வந்தார். மும்பை அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாங்க, கண்டிப்பா வந்து ரிக்கி பாண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கோப்பையை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு அந்த முடிவு வந்து பேரழிவா வந்து அந்த டீமுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 2013 சீசனோட தொடக்கத்திலேயே வந்து பாண்டிங் விளையாண்ட முதல் 6 போட்டியில 3 போட்டியில வந்து மும்பை தோத்துட்டாங்க. அதுலயும் ரிக்கி பாண்டிங்கோட ரன்னு பார்த்தா 6 போட்டிக்கு சேர்த்து 52 ரன்னு மட்டும்தான் எடுத்தாரு. இது வந்து மிகப்பெரிய விமர்சனம், ரொம்ப கண்டனமெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து அப்ப பேசிட்டு இருந்தாங்க.
அப்போ வந்து ரிக்கி பாண்டிங் வந்து எனக்கு வந்து ரிதம் செட் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த போட்டியோட இடையிலேயே வந்து விலகிக்கிட்டாரு. அப்போ வந்து மும்பை இந்தியன் வந்து அப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க. ஃபியூச்சரை மனசுல வச்சு ரோஹித் சர்மாவை வந்து கேப்டனா கொண்டு வந்தாங்க. ரோஹித் சர்மா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. மும்பை அணியோட அந்த மாற்றம் வந்து அங்கதான் வந்து அவங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து அடிக்கல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த சீசன்லயே ரோஹித் சர்மா வந்து தனிப்பட்ட முறையில் 500+ ரன்னும் எடுத்து அந்த டீமுக்கு வந்து அந்த பாதிலேயே வந்து கேப்டனா ஜாயின் பண்ணியிருந்தாலும் அந்த டீமுக்கு வந்து அந்த வருஷத்துலயே வந்து கோப்பையை வின் பண்ணி கொடுத்து மும்பை ரசிகர்களை வந்து அரியாசனத்துல அமர வச்சாரு. மேலும் பாத்தீங்கன்னா மொத்தமா 5 கோப்பையை வந்து மும்பை அணிக்காக அவர் வின் பண்ணி கொடுத்து ஒரு தலை சிறந்த கேப்டனா அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனா இல்லாட்டியும் வந்து ஒரு ராஜாவா ஜொலிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இருக்கவே முடியாது. மும்பை அணி வந்து அந்த 2011 செலவிட்ட அந்த 8 நிமிஷம் தான் ரோஹித் சர்மா வந்து தனக்கான சகாப்தத்தை தனியா உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தைரியமா சொல்லலாம். இப்ப வந்து மும்பை அணி வந்து அவரை வந்து கேப்டன் பதவியில இருந்து ஓரங்கட்டி வச்சிருந்தாலும் ரோஹித் சர்மா எதை இழந்தாலுமே ரசிகர்கள்ட்ட இருக்கிற மும்பைக்கா ராஜா அப்படின்ற பட்டத்தை மட்டும் அவரால் எப்பவுமே இழக்கவும் மாட்டாரு. ரசிகர்கள் வந்து அவங்க மனசுல இருந்து அவரை கீழே இறக்கி வைக்கவும் மாட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. பாய்.